ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 8/2/2024, சோபகிருத ஆண்டு தை 25. நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 9:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:57 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:05 வரை வஜ்ரம், பின்பு இரவு 10:29 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இன்று காலை 9:45 வரை வணிசை, பின்பு இரவு 8:48 வரை பத்திரை, பின்பு சகுனி. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகஸ்ரீஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கம் பூர்வமான நாளாக அமையும். முதல்ல எது ஆக்கமாகும்னா கடன் நிவர்த்தி. இந்த கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் நீங்க இந்த நாள்ல வெளியில வருவீங்க. அப்ப அந்த வெளியில வரும்போது ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். இந்த கஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை செய்வங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு ஜாக்பாட்டான நாளாக அமையும். கடத்தப்பட்ட சில பொருட்களை நீங்கள கண்டுபிடிப்பீங்க. அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால இந்த நாள் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் நாளாக அமையும். கணவன்மார்கள் அவங்களோட மனைவி அழைத்து கொண்டு சிறு தூர பயணங்கள் போவீங்க. அப்ப போகும்போது உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாம சந்தோஷமாக இருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். உங்களுக்கு சில நண்பர்கள் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்க. அந்த சத்தியத்தை ரொம்ப நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு ஓகே நீ ஏதோ எனக்கு நல்லது பண்றேன்னு நினைக்கிற, அதனால இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா நீ எடுத்துக்கலாமே தவிர அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை உண்மை நம்பி பிற்காலத்துல நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு மேல எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். இது ஒரு ஆறுதலுக்கு உண்டான நாளாக அமையும். பரிகாரம்: பிள்ளையார்பட்டி விநாயகர் படத்தை மனசார நினைச்சு அவரோட படத்தை உங்களோட பாக்கெட்லயோ மொபைல் போன்லயோ வச்சுக்குங்க. இப்போ நான் சொல்ற மந்திரத்தை ஒரு 9 தடவை சொல்லிட்டு ஒரு 9 தோப்புக்காரனை போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கிறதுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார். மந்திரம்: ஓம் கம் கங் கஜானனே நமக. ஓம் கம் கங் கஜானனே நமக. ஓம் கம் கங் கஜானனே நமக. கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல விபத்தை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இதோட அர்த்தம் என்னன்னா உங்களோட வளர்ச்சியை யாரோ தடை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால விபத்து வந்துருச்சுனாவே ஒரு நெகட்டிவ் சைன்னு நினைக்காதீங்க. அது நமக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. கனவுகள்ல வர சில விஷயங்கள் எல்லாமே நம்மளை எச்சரிக்கையாக இருக்கிறதா நடக்கிற விஷயம். கனவில் விபத்தை பார்த்தால் உங்களுடைய வளர்ச்சியை தடை யாரோ செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.